அதனாலதான் கேட்டேன். எல்லாரும் கண்ணெல்லாம் அப்படியே பிளிங் ஆகுதா இல்ல அப்படியே முடிச்சிருக்கீங்களா? இல்லையா? எல்லாரும் கவனமா கேட்பீங்க சரிதானே? மதியம் என்ன சாப்பிட்டீங்க? என்ன தந்தாங்க? சாப்பாடு வந்தாங்க, ரசம் கொடுத்தாங்க. ரசம் மட்டுமே குடிச்சாலே ரசம் கொடுத்தாங்க. ரசம் மட்டுமே தான் குடிச்சீங்களா? சாதம் சாப்பிடலையா? இல்லையா? என்னாச்சு? சாதம் சோறு சோறு சாப்பிட்டீங்களா? நாங்க எங்க வந்திருக்கிறோம் தெரியுமா? ஓகே ஓகே. அப்ப நாங்களும் எங்க வந்திருக்கிறோம்? சமூக ஆரோக்கிய முன்னேற்ற திட்டம். இதுல வந்து நம்ம இயற்கையோடு இணைந்து வாழணும் இல்லையா? அதுக்காக ஒரு நேச்சுரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்க என்ன செய்திருக்கோம்? 3 பேரா உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை கத்து தரதுக்காக பாத்தீங்களா? என்ன ஓகேயா? அப்போ நம்ம நேச்சுரோபதினா என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு ஐடியா? இயற்கை. இயற்கைனா என்ன? நேச்சுரல் நல்ல காத்து. இயற்கைனா நல்ல காத்து. மழை இருக்கும். இயற்கையாக மழை இருக்கிற எல்லா விஷயமும் என்னது? இயற்கை. இந்த பில்டிங் என்னது? இயற்கையா செயற்கையா? அப்படிதானா? நேச்சுரலா இருக்கிறது எல்லாமே இயற்கை. அப்ப இந்த பில்டிங் இதெல்லாம் வச்சுட்டாங்கல்ல, இதெல்லாமே என்னது? மனிதனால் உருவாக்கப்பட்டது. அப்ப மனுஷனால் உருவாக்கப்பட்டது எல்லாமே என்னது? செயற்கை. சரியா? அப்ப இயற்கையும் செயற்கையும் வித்தியாசம் தெரியுது சரிதானா? அப்ப நாம எப்படி வாழணும்? இயற்கையோடு இணைந்து வாழணும் சரிதானா? அப்போ நம்ம ஆதி காலத்துல நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்லையா? எப்படி நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் எப்படி இருந்தாங்க? ஆரோக்கியமா இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க அப்படிதானே? என்ன டயட் சாப்பிட்டாங்க? என்ன உணவு சாப்பிட்டாங்க? பழங்கள், காய்கறிகள் எல்லாமே சாப்பிட்டாங்க. எல்லாம் தானியங்கள் நிறைய விஷயங்கள் சாப்பிட்டாங்க. அதனால ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க அப்படிதானே? நாம என்ன சாப்பிடுறோம்? காய்ச்சல் எல்லாம் இல்லாத ஆளுதான் நல்ல ஆரோக்கியமா இருப்பேன்னு சொல்றோம்ல. கை கொடுத்து பாப்போம். எப்பா ஸ்கூலுக்கு லீவே போடலையா? இல்ல. காய்ச்சல் வரல, சளி வரல, சாப்பிட வயிற்று வரல, ஒண்ணுமே வரல. நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கேன், நல்ல சாப்பிடுறேன் சரிதானா? வெரி குட். எல்லாம் கை தட்டுங்க. அப்ப என்ன செய்யணும்? இப்படிதான் என்ன செய்யணும்? வாழணும். இப்படிதான் இருக்கணும். இப்படிப்பட்ட டயட் தான் என்ன செய்யணும்? சாப்பிடணும் சரியா? அப்போ நல்ல உணவுகள் கெட்ட உணவுகளை பத்தி பார்ப்போம் நம்ம. அப்ப இந்த உணவுகள் நமக்கு என்ன சத்துக்களை தருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சரியா? அப்போ ஒரு நல்ல உணவு அப்படின்னா என்ன? ஒரு சரி விகித உணவு. சரி விகித உணவு நம்ம உழைக்கிறதுக்கு உடல் வலிமையை இருக்காது சரியா? உழைக்கிறது நம்ம இன்னைக்கு ஒரு வேலை செய்யறோம். அப்ப நமக்கு ஆற்றல் வேணும் அப்படிதான். வேலை செய்யறதுக்கு ஆற்றல் வேணுமா? வேணுமா வேண்டாமா? ஆற்றல் வேணும். அதுக்கப்புறம் என்ன வேணும்? நம்ம உடல் வளர்றதுக்கு வலிமை வேணும். வளர்ச்சி இருக்கிறதுக்கு புரோட்டீன் சத்தெல்லாம் நிறைய வேணும் நமக்கு அப்படிதானே? அப்ப இந்த எல்லா சத்துக்களும் அதாவது புரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லா சத்துக்களும் உள்ளடக்கி நம்ம சாப்பிட்டு சரி விகிதமான சரியான அளவுல சாப்பிடுறது சரி விகித ஒரு சரியா? சமச்சீர். அதாவது நம்ம கரெக்டான அளவு எல்லா சத்துக்களும் உள்ளடக்கிய உணவு தான் என்னது? சரியான ஒரு உணவு. நாம ஒரு நேரம் சாப்பிடுவோம். எப்படி சாப்பிடுவோம்? கார்போஹைட்ரேட் இருக்கிற அந்த டயட்ல அதிகமா சாப்பிடுவோம். அதே நேரத்துல ஒன் டைம் சாப்பிடுவோம். புரோட்டீன் அதிகமா இருக்கிற டயட்ல
அதிகமா எடுத்துப்போம் அப்படிதானே? அப்படி எடுக்கக்கூடாது. எல்லாருமே விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கிற உணவா என்ன செய்யணும்? நாம சாப்பிடணும். ஆரோக்கியமான உணவு அப்படிதானே? எல்லா சத்துக்களும் நிரம்பிய ஒரு சரி விகித உணவை என்ன செய்யணும்? நாம சாப்பிடணும். சரியா? அப்ப நாம சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அப்ப அந்த சத்துக்கள் எதுல இருக்கு? பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள், சிறுதானியங்கள் இருக்கு இல்லையா? அப்ப எல்லா சத்துக்களும் இந்த வகைகள்ல நிறைய அடங்கி இருக்கு. அப்போ நாம சாப்பிடுறது என்ன சாப்பிடணும்? இந்த இயற்கை உணவுகளை சார்ந்து என்ன செய்யணும்? சாப்பிடணும். சரியா? அப்ப நாம இயற்கை உணவுகளை சாப்பிடும் போது நாம என்ன செய்ய முடியும்? நல்லா படிக்க முடியும், நல்ல வளர முடியும், நல்ல தலைமை நேரம் என்ன செய்யும்? நல்ல வளரும். சரியா? அந்த நேரத்துல நல்ல படிக்கிறதுக்கு நல்ல ஞாபக சக்தி எல்லாம் வரும். நல்ல ஹைட் வச்சு நல்ல வளர்ந்துருக்கும். இப்ப சொல்லுவாங்க இல்ல சின்ன பிள்ளையா இருக்காங்க அப்படின்னு யாரும் நினைச்ச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சரியா? சரியான உணவுகளை சரியான விகிதத்துல நாம எடுக்கும் போது நல்ல வேலையும் பார்க்க முடியும், அதே நேரத்தில் நம்முடைய அன்றாட கடமைகளை செய்ய முடியும், நல்லா படிக்க முடியும், எதிர்காலத்துல பெரிய ஒரு ஆளா வர முடியும். சரியா? அப்போ வந்து நாம நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் சாப்பிட்ட இதே உணவுகளை நாம என்ன செய்யணும்? கண்டிப்பா பண்ணி சாப்பிடணும். சரியா? இப்போ நம்ம பழைய காலத்துல உள்ள சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பழைய காலத்துல யாரு இருந்தாங்க? ஆதி மனிதன் சொன்னாங்க இல்லையா? ஆதி மனிதன் தானே? எப்படி முதல் மனிதன் ஆதி மனிதன் எப்படி இருந்தாங்க? குரங்கு மாதிரி இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? அப்ப காட்டுல என்ன செய்றாங்க? விலங்குகளோட சேர்ந்தே அவங்க வாழ பழகி இருந்தாங்க இல்லையா? அப்போ அவங்க சாப்பிட என்ன ஆகாரம்? பழங்களும் காய்கறிகளும் கொட்டை வகைகள், பருப்பு வகைகள். அப்ப கொஞ்ச காலங்கள் தாண்டினதுக்கு அப்புறம் அவங்க என்ன சாப்பிட்டாங்க? இறைச்சி. இறைச்சி எப்படி சாப்பிட்டாங்க? அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? சிக்கி முக்கி கல்ல கொண்டு சாப்பிட்டாங்க. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. உடனே என்ன செய்றாங்க? நல்லா அவங்களுக்கு நல்ல வேக வச்சு சாப்பிட்டாங்க. இலை தழைகளை போட்டு ரொம்ப மணமா வச்சு சாப்பிட்டாங்க. அப்படியே சாப்பிட்டு 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 மனுஷன் நாக்குக்கு என்னது டேஸ்ட் வேணும்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்குல மாறிக்கிட்டே போயிடும். அப்ப இன்றைய நவீன இருக்கிறதுல இந்த காலகட்டத்துல நாம எதுல இருக்கிறோம்? ஃபாஸ்ட் ஃபுட். சரிதானா? ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிட கூடாது. அப்ப சாப்பிடக்கூடாத உணவுகள் உங்களுக்கு சொல்லி தரணும். நீங்க சின்ன பிள்ளைங்க பெரிய விஷயங்களை சொன்னா என்ன செய்யாது? டக்குன்னு வராது. ஆனா ஒரு வீடியோ போட்டு நம்ம காட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா உங்க மைண்ட்ல என்ன செய்யாது? மறக்கவே மறக்காது. சரிதானா? ஓகே. அப்ப நம்ம சாப்பிடக்கூடாத இருக்கு. அப்ப என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது? அப்ப அந்த உணவு வகைகளை நாம சாப்பிடும்போது நமக்கு என்ன வரும்? நோய்கள் வரும். சரியா? அப்ப நோய்கள் வந்துச்சுன்னா நம்ம நல்லா படிக்க முடியுமா? முடியாது. நல்லா நடக்க முடியுமா? முடியாது. அப்படிதானா? அப்போ இப்ப நல்ல உணவு வகைகள்ல என்ன இருக்கு? ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல என்ன இருக்கும்? இப்போ இத்தனை கிராம்ல ஒரு 50 கிராம் அதுல இத்தனை கலோரிஸ் இருக்கு, இதுல விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, தயாமன் இருக்கு, எப்படின்னு ஒவ்வொன்றும் வெரைட்டியா என்ன செய்யலாம்? டெஸ்ட் பண்ணி பிரிச்சு பார்த்துக்கலாம். சரிதானா? இது எல்லா வெஜிடபிள்லையும் என்ன இருக்கு? இப்படியே நிறைய நம்ம செக் பண்ணி அந்த ரைட்டத்தை போட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல என்னென்ன சத்துக்கள் அடங்கி இருக்கு அப்படிங்கிறதையும் நாம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஆனா ஒவ்வொரு டைமும் அதை செக் பண்ணி எழுத முடியாது, சாப்பிட முடியாது. அதனால பொதுவா என்ன செய்யணும்? எல்லா காய்கறி வகைகளையுமே என்ன செய்யணும்? சாப்பிடணும். சரியா? ஒரு சமைச்சீர் நம்ம அவியல் காய் சாப்பிடுவோம் தெரியுமா? அப்ப எல்லா காயும் அதுல வருமா? வரும். சாம்பார் காய் சாப்பிடுவோம் தெரியுமா? அதுல எல்லா காயும் இருக்குமா? இருக்கும். அப்ப அவியல் காய் சாம்பார் காய் எல்லாம் எதுக்கு சாப்பிட சொல்றாங்க? ஹெல்த்தி ஃபுட். அப்படிதானே? எல்லா சத்தும் நம்ம உடம்புக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் என்ன செய்யறாங்க? அதை இது பண்றாங்க. இப்ப நம்ம கடைசியில நம்ம வந்து நேச்சுரல் டயட் என்னென்ன ரெடி பண்றது, எப்படி நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப சின்ன ஃபாஸ்ட் ஃபுட் நீங்க இப்ப சாப்பிடுங்க, இப்ப நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத பார்ப்போம்.
வலிக்கலை. கப்பு காட்டில் நம்ம இந்த முன்னாடி ஒருத்தி வந்தா அவள் இப்போ ஷெல்ஷியாவா அவள் இப்போ வேறு ஸ்கூல் போகணும். கலர்ஃபுல்லாக வைப்பாங்க சரிதானா? அப்போ கலர்ஃபுல்லாக வைக்கும்போது கெமிக்கல் தான் நிறைய ஆட் ஆகும் அப்படின்னா கலர்ஸ் நிறைய போடும்போது அதனுடைய விளைவுகள் என்னது நமக்கு நோயை உருவாக்கும் சரிதானா? அதனால இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. புரோட்டா எல்லாம் சாப்பிடுவீங்களா? புரோட்டா சாப்பிட மாட்டீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவீங்க அப்படின்னா அது எப்படி ரெடி பண்ணுவாங்க? மைதா மாவு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா மைதா மாவுல என்ன சேர்ப்பாங்க? அலாக்சான் அப்படிங்கிற ஒரு வேதி பொருளை அதுல சேர்ப்பாங்க. இந்த அலாக்சான் அப்படிங்கிற அந்த வேதி பொருள் என்ன செய்யும்? ஒரு நோயாளிக்கு, அதாவது ஒரு நோயாளிக்கு சுகர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, சுகர் இருக்கிற ஒரு நோயாளிக்கு அந்த நோயை குணப்படுத்துறதுக்காக என்ன செய்வாங்க? ஆய்வு கூடத்துல என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? எந்த மெடிசன் கொடுத்து அவங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அலாக்சான் அப்படிங்கிற ஒரு பொருளை என்ன செய்வாங்க? அந்த எலியினுடைய உடம்புல செலுத்துவாங்க. செலுத்திட்டு தான் என்ன செய்வாங்க? ஒரு மெடிசனை கொடுத்து அது குறையுதா இல்லையா அப்படிங்கிறத என்ன செய்வாங்க? கண்டுபிடிப்பாங்க சரியா? அப்ப அந்த அலாக்சான் அப்படிங்கிற வேதி பொருள் தான் எதுல வரும்? நீங்க புரோட்டா சாப்பிடுறீங்க பாத்தீங்களா? அந்த புரோட்டா மாவுல என்ன செய்திருப்பாங்க? மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க சரிதானா? அப்ப அந்த அலாக்சான்ங்கிற வேதி பொருள் அதுல மிக்ஸ் ஆகி இருக்கும் போது நமக்கு என்ன வரும்? நோய் வரும். வேற என்ன வரும்? இப்ப என்ன டெஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னேன்? என்ன வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இதை போடுறாங்க? சுகர் வியாதி. அப்ப நமக்கு என்ன வரும்? நாளடைவுல சுகர் வியாதி வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் சரியா? அதனால என்ன செய்யக்கூடாது? இப்போ ஒரு நாள் நான் சாப்பிட்டேன்னா அதனால எனக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்கக்கூடாது சரியா? ரெகுலரா நம்ம என்ன செய்வோம்? ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா திருப்பி நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஐயா புரோட்டா சாப்பிட்டா நல்லா இருக்கும், இறைச்சி வச்சு நல்லா சாப்பிடலாம் அப்படிதானே விரும்புவோம். அம்மாட்ட போய் இடம் பிடிச்சு வாங்கி கேட்போம் இல்லையா? அம்மா வாங்கி தருவாங்க. அப்போ நம்ம சாப்பிடுவோம். நாளடைவில் சாப்பிடும்போது இந்த வியாதிகள் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதிகமாகவே இருக்கு சரியா? அதனால இதை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அது எல்லாமே என்ன செய்யணும்? அவாய்ட் பண்ணணும் சரியா? வேற என்ன சாப்பிடுவீங்க நீங்க? பிங்கோ குக்குரி சாப்பிடுவீங்களா? பிங்கோ குக்குரி சாப்பிடுவீங்களா? இந்த ஐட்டத்துல எல்லாம் என்ன இருக்கு? அஜினோமோட்டோ. அஜினோமோட்டோனா என்ன தெரியுமா? தெரியாதா? அஜினோமோட்டோ அப்படின்னா ஒரு உப்பு மாதிரி இருக்கு ஒரு பேக்கெட், ஒரு கெமிக்கல் சரியா? இந்த அஜினோமோட்டோ வந்து நம்ம டயட்ல எல்லாம் சேர்க்கும் போது அந்த அஜினோமோட்டோ நம்ம நாக்கு நரம்புலேருந்து நம்ம சாப்பிட்ற உணவு என்ன செய்யும்? மூளைக்கு போகும். உடனே என்ன செய்யும்? மூளையில நம்ம யோசிக்கிறதெல்லாம் எங்க இருக்கும்? பிரெயின்ல இருக்குமா? நினைவுகள் இருக்குமா? ஒன்று டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவது யார் சொல்லுவோம்? யார் சொல்லுவாங்க? நீங்க சாப்பிடும்போது பக்கத்துல இருக்கிற இந்த பிள்ளை சொல்லுவாங்களா? உங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்களா? இல்ல டேஸ்டா இருக்குன்னு நீங்க தானே டேஸ்ட் கண்டுபிடிப்பீங்க சரிதானா? அப்போ உங்க நாக்குல இருக்கிற அந்த உணர்வு நரம்புகள் என்ன செய்யும்? பிரெயின்ல போய் நமக்கு இதுதான் டேஸ்ட் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கும் சரியா? அப்போ இந்த அஜினோமோட்டோ கலந்த உணவுகளை நாம சாப்பிடும் போது திருப்பி என்ன வரும்? என்ன தோணும்? தொடர்ந்து சாப்பிடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்னைக்கு நான் சாப்பிடுறேன், இனி நாளைக்கு இதுதான் வேணும், பிங்கோ வேணும், வாங்கி தராதா? நான் ரொம்ப நல்ல அம்மா சரி. அப்ப நீங்க வாங்கி என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது சரியா? வாங்கி
கேட்பியம். கேட்கும் போது என்ன செய்யும்? இதனால விளைவு என்ன வரும்? நமக்கு உடல் பருமன் ஆகும். நமக்கு என்ன செய்யும்? காற்றுக்கு பாதிப்பு வரும். நமக்கு இதயத்துக்கு என்ன செய்யும்? பாதிப்பு. டாக்டர் வந்து என்ன செய்யும்? அடிச்சுட்டே இருக்கு. அதுக்கப்புறம் மெடிசன் சாப்பிடணுமா வேண்டாமா? அது சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால என்ன செய்ய வேண்டாம்? தேவையில்லாம இந்த சின்ன சின்ன பிஸ்கட் பாக்கெட் இந்த அஜினோமோட்டோ கலந்த உணவுகளை எல்லாம் என்ன செய்யணும்? அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. அம்மிட்ட போய் என்ன செய்யாதீங்க? அடம் பிடிக்காதீங்க. ஓகேயா? நல்ல பிள்ளைங்க தானே. அப்போ அடுத்து பர்த்டே கேக்கு. இந்த கேக்கு தான் வேணும். ப்ளம் கேக் தான் வேணும். ப்ளம் கேக் கேட்டீங்களா? இப்போ எனக்கு என்னது ஒயிட் ஃபாரஸ்ட் வேணும், பிளாக் ஃபாரஸ்ட் வேணும், மாடல் கேட்குறீங்க இல்லையா? பொம்மை வச்சது வேணும். அதே மாதிரி என்ன செய்யக்கூடாது? வேண்டாம்னு சொல்லணும். சரி, மம்மி கேட்பாங்க ஒரு கேக் வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஃப்ரூட்ஸ்ல செய்த கேக் இருக்கும். அது கூட என்னது எசன்ஸ் சேர்க்காத கேக்கா செய்வீங்கன்னா நல்லா இருக்கும். வீட்லயே ரெடி பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சரியா? ஓகே, வேற என்ன சாப்பிடக்கூடாது? சிக்கன் 65. இது என்ன இருக்கு? எந்த கோழி எடுத்தாங்க? பிராய்லர் சிக்கன். பிராய்லர் சிக்கன் தான் என்னது? 41 நாளையில என்ன செய்யும்? கோழி ஒரு இதுலயே ஒரு கூட்டுக்குள்ள போட்டு அடைச்சு ஸ்டீராய்டு மெடிசன் எல்லாம் நிறைய அதுக்கு கொடுக்கும் போது அந்த கோழி என்ன செய்யும்? வெள்ளை கோழின்னு சொல்லுவோம் தெரியுமா? பிராய்லர் தெரியுமா? சரி, வெள்ளை கோழின்னு சொன்னா தெரியுமா? அந்த வெள்ளை கோழி என்ன செய்யக்கூடாது? நாம சாப்பிடக்கூடாது. சரியா? வளர்ப்பாங்க இல்ல கோழி, வீட்டுல வளர்ப்பாங்க இல்லையா? அந்த கோழி தான் என்னது? நல்லது உடம்புக்கு. இதுல நிறைய ஸ்டீராய்டு மெடிசன் எல்லாம் போட்டிருக்கிறது. நம்ம என்னது வேணும்? லெக் பீஸ் வேணும், ரொம்ப இதா வேணும், எனக்கு சாஃப்டியா வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு படிக்கிறது எல்லாம் ஸ்ட்ரென்த்தே இல்லாம அது 41 நாளையில டீ கோழி அழகழகா வளர்ந்துருக்கும் இல்லையா? ஆனா என்ன செய்யும்? போனெல்லாம் பிடிச்ச உடனே என்ன செய்யும்? உடஞ்சிடணுமா வராதா? சாப்பிட்டா இருக்குமா? கடிக்கிறதுக்கு சாப்பிட்டா இருக்கும். அதே மாதிரி நாமளும் என்ன செய்வோம்? கீழே விழுந்த உடனே போனெல்லாம் என்ன செய்யும்? போலா போயிடும். சரியா? அதனால ரொம்ப சொந்தனே இருக்காது. அந்த டயத்துக்கு நாம ஒழுங்கா அதை எடுக்கக்கூடாது. சரி, நாட்டுக்கோழி சாப்பிட்றதுக்கு கேட்கணும் மம்மியிட்ட. பிராய்லர் சிக்கன் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். ஓகேயா? சொல்லுவீங்களா? சரி சரி, வேற என்ன டயட் எடுக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க? சாக்லேட் எடுக்கணுமா? சாக்லேட்ல என்னது? ஒரு கெமிக்கல் தான் கலந்து என்ன செய்றாங்க? தருவாங்க உங்கள்கிட்ட. அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த சாக்லேட் ஃப்ளேவர் தான் எனக்கு வேணும். கேக்லயும் சாக்லேட் ஃப்ளேவர் தான் வேணும், ஸ்வீட்லயும் சாக்லேட் ஃப்ளேவர் தான் வேணும் அப்படின்னு கேக் வாங்கி சாப்பிடுவோம். அப்படிதானா? இதுல எந்த சத்துமே இருக்காது. அதாவது குப்பை உணவுகள். ஃபாஸ்ட் ஃபுட்னு சொன்னாலே என்னது? குப்பை உணவுகள். ஒரு நிமிஷத்துல நாம ரெடி பண்ணி சாப்பிடுறது இல்லை, நம்ம உடம்புக்கு ஒவ்வாமையை உருவாக்குகிற உங்களுக்கு வீடியோஸ் சிம்பிளா சரியா பார்க்க முடியல, நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வேற என்ன சாப்பிடக்கூடாது? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தான் வேண்டாம்னு சொல்றீங்களா? சாப்பிடக்கூடாது. என்ன பழம் சாப்பிட்டீங்களா? பழம் சாப்பிட்டீங்களா? பழம் சாப்பிட்டீங்க. பழம் நல்லா சாப்பிடலாம். எந்த பழம் சாப்பிடலாம்? வாழைப்பழம். எங்க விளைவிக்கப்பட்ட வாழைப்பழம்? நம்ம வீட்டுல இயற்கை உரம் போட்டு விளைவிப்பாங்கல்ல, அந்த வாழைப்பழம் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். சரியா? கெமிக்கல் உரம் போட்டு வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. சரியா? ஓகேயா? ஓகே. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. நீங்க என்ன செய்ய வேணும்? அது இனி ஃபாதர் சொல்லுவாங்க. ஃபாதர் சொல்லணும். ஃபாதர் எங்களுக்கு சொல்லி தந்துருக்காங்க ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு. நெக்ஸ்ட் டைம் எங்களுக்கு பழம் மட்டும் போதும்னு சொல்லுவீங்களா? எங்களுக்கு ஐஸ்கிரீமும் வேணும். அதுதானே? ஓகே ஓகே. ஐஸ்கிரீம் ஆனால் என்ன செய்யாதீங்க? எடுக்காதீங்க. சில கஷ்டங்களை உருவாக்கும். ஓகே, சொல்லுங்க. ஐஸ்கிரீம் தந்தாங்களா? அதான் கேட்டுட்டு இருந்தேன். பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் தந்தாங்க.
சரியா? நீங்க சொல்லுங்க, என்ன பிள்ளைங்களுக்கு எடுக்க வேண்டாம், ஐஸ்கிரீம் எங்களுக்கு வேண்டாம், அதனால ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகே? அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேளுங்க. சரியா? எங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் வேண்டாம், கெமிக்கல் உள்ள ஐஸ்கிரீம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே? ஓகே. அப்போ நம்ம இப்ப சாப்பிடுற ஜங்க் ஃபுட் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம். அப்படின்னா போடுறீங்களா? எழுதலாமா? எழுதுங்க. ஜம்ப் பண்ணுங்க. அப்போ நாம சாப்பிட்ட உணவுகள்ல நமக்கு உருவாகிற உணவுகளை நாம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சரியா? அதே நேரத்தில் நம்ம நேச்சுரல் டயட் எல்லாமே என்ன செய்யலாம், சாப்பிடலாம். சரியா? வீடியோ ஸ்டடி பண்ணாமல் அதை பார்ப்போம். நம்ம முதல்ல நேச்சுரல் டயட்டே பார்ப்போமா? அப்ப இது என்ன ஜூஸ்? ஆரஞ்சா? கேரட். கேரட்ல என்ன இருக்கு? எதுக்கு நல்லது? கண்ணுக்கு ரொம்பவே நல்லது இல்லையா? அப்ப கேரட் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுவாங்க? கேரட் நல்லா சீவி மிக்ஸியில போட்டு அடிச்சு என்ன செய்வாங்க, ஜூஸ் மாதிரி சாறு பிழிஞ்சு தண்ணி சேர்த்து கொஞ்சமா தேன் இல்லைன்னா கருப்பு கட்டியா ஏதாவது ஆட் பண்ணி என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. அப்ப ஜூஸ் ஃபார்ம் எடுப்பாங்க. நல்லா இருக்கா? அப்படியா? அப்ப அம்மாட்ட என்ன செய்யணும்? இது எதுக்காக சொல்லி வந்திருக்கேன், வீட்டுல போய் நம்ம அம்மா கிட்ட நாம சொல்லணும், எனக்கு கண் பார்வையெல்லாம் தெளிவா இருக்கணும், நான் போனெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், ரொம்ப நேரம் பார்க்க மாட்டேன், அதனால எனக்கு இந்த கேரட் ஜூஸ் நீங்க டெய்லி என்ன செய்யுங்க, ரெடி பண்ணி தாங்க, எல்லா சத்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்கணும். சரியா? ஓகே. அடுத்து இது பீட்ரூட். பீட்ரூட். சரியா? பீட்ரூட் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? கலர்ஸ் என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? சிம்பிளா பேக்கரியில யூஸ் பண்ற கலர்ஸ்க்கு அவங்க வச்சுக்க பேர் ப்ளூ 1, ப்ளூ 2, ஒரு முறைக்கு. உங்க குழந்தைக்கு நீங்களே விஷம் கொடுப்பீங்களா? அது உங்க குழந்தையோட பிறந்த நாள் அன்னைக்கு உங்க குழந்தைக்கு நீங்க விஷம் கொடுப்பீங்களா? நான் கேட்கறது ரொம்ப அபத்தமா ஆச்சரியமா இருக்கா? கோவம் கூட வருதா? பிறந்த நாள் கேட்கல படம் போடுறோம், டோரா வச்சு படம், கார்ட்டூன் படம், டாம் அண்ட் ஜெரி படம், இல்லைன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களோட படத்தை போடுறோம். அந்த கலர்ஸ் என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ்னு உங்களுக்கு தெரியுமா? சிம்பிளா பேக்கரியில யூஸ் பண்ற கலர்ஸ்க்கு அவங்க வச்சுக்க பேர் ப்ளூ 1, ப்ளூ 2, சிஸ்டர்ஸ் ரெட் 2, கிரீன் 3, ரெட் 40, ரெட் 3, எல்லோ 5, எல்லோ 6, இந்த மாதிரி கலர்ஸ்க்கு அவங்க ஒரு பேர் வச்சு அதை வச்சு அந்த படத்தெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத மோசமான கெமிக்கல்ஸ் அதில் இருக்கு. நம்ம குடலுக்கு இதெல்லாம் செரிக்கக்கூடிய தன்மையே கிடையாது. குடல்ல இருக்க முடியாம, குடல் விட்டு வெளியேற முடியாம குடலையே தங்கிடும். நாளடைவுல அது சேர்ந்து ஒரு கட்டியா மாறி. என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்ற கேக் தானு சொல்லி நினைக்காதீங்க. இந்த ஃபுட் கலர்ஸ் நீங்க சாப்பிட்ற ஸ்வீட்ல சாக்லேட்ல 50 காசுக்கு வாங்கிட்டீங்க கொய்யாக்கா மிட்டாய் ஆரம்பிச்சு 500 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுற ஐஸ்கிரீம் வரைக்கும் இந்த ஃபுட் கலர் தான் இருக்கு. இந்த ஃபுட் கலர்ஸுக்கு உலக நாடுகள் வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? இது ஒரு கார்சேஜ். எந்த ஒரு உணவுப் பொருள் அல்லது கெமிக்கல் கேன்சர் உண்டாக்குவதற்கு காரணமாக இருக்கிறது அதுதான் கார்சேஜ். இந்த ஃபுட் கலர்ங்கிறது ஒரு கார்சேஜ். சிக்கன் 65, கோபி மஞ்சூரியன், பஜ்ஜி, போண்டான ஆரம்பிச்சு வீட்டை செய்கிற கேசரி வரைக்கும் நாம சேர்க்கிற ஃபுட் கலர் கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மூலப்பொருள். இனி எந்த உணவுப் பொருள் எல்லாம் இயற்கைக்கு மாறான செயற்கையான கலரை பார்க்குறீங்களோ அதை பார்க்கும் போதெல்லாம் அது ஒரு கேன்சரை உண்டாக்கக்கூடிய மூலப்பொருள்னு உங்க மனசுக்கு தோணும். அது ஸ்வீட் இல்ல விஷம்ன்ற எண்ணம் உங்க மனசுல உண்டாகும். அதை வாங்கி கொடுத்தோம்னா நம்ம குழந்தைக்கு விஷத்தை வாயில ஊட்டி விடுறோன்ற எண்ணம் உங்க எத்தனை பேருக்கு வரணும்?
கேன்சர்ன்றது ஒரு காலத்துல யாரோ கோடியில ஒருத்தர் வரக்கூடிய நோயா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மிக சாதாரணமான ஒரு நோயா ஆயிடுச்சுன்னா அதுக்கு இதெல்லாம் தான் முக்கியமானது. நமக்கு உண்மையான அன்புக்கு நம்ம சாயம் பூசி காட்டணுன்ற அவசியம் இல்லை. அன்புன்ற பேர்ல அவங்க வாயில விஷத்தை திணிக்கணுன்ற அவசியம் இல்லை. புட்கள் எதுல இருந்தாலும் அது கேக்கு சாக்லேட் கேசரி எதுவா இருந்தாலும் இனிமே அதை சாப்பிட மாட்டேன்ற சபதத்தை நாம எடுக்கணும். அது விஷம் தூக்கி எறியும். நாம சாப்பிடக்கூடாது. நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவினர்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் சாப்பிட விடக்கூடாது. இத்தனை காலம் இரண்ட விழிகளை இயன்ற வரையில் திறந்து பார்த்து சுயத்தை என்ற மீட்டெடு அகிலம் போட்டு அறத்த வேணாய் அன்பை கொண்டு ஒன்றினை. உங்க குழந்தைக்கு நீங்களே விஷம் கொடுப்பீங்களா? அது உங்க குழந்தையோட பிறந்த நாள் அன்னைக்கு உங்க குழந்தைக்கு வணக்கம் வீவர்ஸ். முன்பெல்லாம் 50-60 வயதை கடந்தவர்கள் தான் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, மாரடைப்பு போன்ற நோய்கள்னால் பாதிக்கப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 20-30 வயதுக்குள்ளேயே சர்க்கரை நோய், ஒபிசிட்டி, ஹார்ட் ப்ராப்ளம் என பேர் சொல்லப்படாத பல நோய்கள்னால பாதிக்கப்படுறாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினமும் நாம் சாப்பிட்ற உணவு தான் காரணம் அப்படின்னா நம்ப முடிகிறதா? உண்மையில் நாம் ஆரோக்கியம் என நம்பி சாப்பிடுகிற பல உணவுகள் தீமையே உண்டாக்குறது. அப்படி நம் உடலுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய 5 ஆபத்தான உணவுகள் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ உள்ள பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்குள்ள இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நாம் தினமும் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஆபத்தான உணவுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். 1. வெள்ளை சர்க்கரை, அஸ்கா சர்க்கரை, சீனி என பல பெயர்கள்ல அழைக்கிறாங்க. நாட்டு சர்க்கரையுடன் பல வேதிப்பொருட்களை சேர்த்து படிய வைத்து பெறப்படுவதுதான் இந்த வெள்ளை சர்க்கரை. வெள்ளை சர்க்கரை பார்ப்பதற்கு கண்ணாடி போன்று அழகாகவும் உதிரி உதிரியாகவும் இருக்கிறதுனால ஆரம்பத்தில் இதை பெருநகரங்களில் வணிக விடுதிகளில் அழகுக்காக பயன்படுத்தினாங்க. மக்கள் அதிகம் விரும்பி பயன்படுத்த ஆரம்பித்ததுனால பலரும் இதன் ஆபத்து தெரியாமலேயே அதிகம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இனிப்பு வடிவத்தில் இருக்கிற ஸ்லோ பாய்சன் தான் இந்த வெள்ளை சர்க்கரை. வெள்ளை சர்க்கரையை உணவில் அதிகம் பயன்படுத்தும் போது அது உடலில் இரத்த சர்க்கரையின் அளவை வேகமாக அதிகரித்து டைப் 2 சர்க்கரை நோயை மிக எளிதாக உண்டாக்கக்கூடியது இந்த வெள்ளை சர்க்கரை. அது மட்டும் இல்லாமல் உடல் பருமன், இதய நோய், சருமம் சார்ந்த பிரச்சனைகள், இளம் வயதிலேயே வயதான தோட்டம், கல்லீரலில் கொழுப்பு படிவது, கிட்னி ஃபெயிலியர் மற்றும் பட்சத்தை கூட ஏற்படுவதற்கு இந்த வெள்ளை சர்க்கரை தான் காரணம். ஸோ இவ்வளவு நோய்களை உண்டாக்கக்கூடிய இந்த வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக நம் முன்னோர்கள் அதிகம் பயன்படுத்திய கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, உருண்டை வெல்லம், அச்சு வெல்லம் மற்றும் தேன் போன்ற இனிப்புகளை பயன்படுத்திட்டு வரலாம். 2. மைதா. கோதுமையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தை நீக்கிவிட்டு ஸ்டார்ச் என்னும் மாவு பொருளை மட்டும் எடுத்து உருவாக்கப்படுவதுதான் மைதா. மைதா பேக்கரி உணவுகள் தொடங்கி ரோட்டு கடையில் அதிகம் விற்பனையாகும் புரோட்டா வரைக்கும் அனைத்தும் மைதா சார்ந்த உணவுகள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்திய தலைமுறையினர் அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் கூட இந்த மைதாவால் ஆனதுதான். மைதா சார்ந்த உணவுகளை அதிகம் சாப்பிடும்போது அது நேரடியாக கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்களை அழித்து சர்க்கரை நோயை உண்டாக்கும். மற்றும் இதில் இருக்கக்கூடிய ஏராளமான வேதிப்பொருட்கள் உடலில் டாக்ஸின் அளவை அதிகரித்து புற்றுநோய் உண்டாவதற்கும் வழிவகுக்கிறது. மைதாவில் சிறிதளவு கூட செரிமானத்துக்கு தேவையான நார்ச்சத்து கிடையாது. இதன் காரணமாக செரிமான சார்ந்த நோய்களையும் மிக எளிதாக உண்டாக்கக்கூடியது இந்த மைதா. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வர்றதுக்கும் கூட இந்த மைதா தான் ஒரு காரணமா இருக்கு. இப்படி அடுக்கடுக்கான நோய்களை தரக்கூடிய இந்த மைதாவுக்கு மாற்றாக சிறுதானியங்களையும் சிறுதானியத்தினால் செய்யப்பட்ட உணவுகளையும் பயன்படுத்திட்டு வர்றது
ஆனது உடலுக்கு மிகவும் நல்லது. 3 சமையல் எண்ணெய். இன்று சமையல்ல பார்த்தீங்கன்னா பொரிக்க, தாளிக்க, வறுக்க என சுத்திகரிக்கப்பட்ட பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட எண்ணெய்களை தான் மக்கள் அதிகம் பயன்படுத்துறாங்க. இந்த சுத்திகரிக்கப்பட்ட பாக்கெட் எண்ணெயில பார்த்தீங்கன்னா எந்த சத்துமே இருக்காது. அது மட்டும் இல்லாம நிறமும் மனமும் கூட கிடையாது. பொதுவாக உடலில் நோய்கள் உண்டாவதற்கு சத்துக்கள் குறைபடுவதுதான் காரணம். எந்த சத்தும் இல்லாத இந்த பாக்கெட் எண்ணெய்களை பயன்படுத்தும் போது அது உடலில் மூட்டு தேய்மானம் தொடங்கி புற்றுநோய், இதய நோய், நுரையீரல் பாதிப்புகள் மற்றும் செரிமான கோளாறுகளையும் உண்டாக்கக்கூடியது. வளரும் குழந்தைகளுக்கு இந்த ரீஃபைன் பண்ணப்பட்ட பாக்கெட் எண்ணெய்களை பயன்படுத்தும் போது அது குழந்தையின் வளர்ச்சியை கூட பாதிக்கக்கூடியது. உடலுக்கு தீமையை தரக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட இந்த எண்ணெய்களுக்கு மாற்றாக செக்கில் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் போன்றவற்றை சமையலுக்கு பயன்படுத்துவது மிகவும் நல்லது. 4 பால். வளரும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே பால் அதிகம் பயன்படுத்துகிறோம். பால் ஆரோக்கியமானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஆரோக்கியமானது தான். ஆனால் எந்த வகையான பால் பயன்படுத்துகிறோம் என்கிறதுல தான் விஷயமே இருக்கு. பாலில் பார்த்தீங்கன்னா A1 வகை பால், A2 வகை பால் என 2 வகையான பால்கள் இருக்கு. நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாட்டு இன பசுக்களிலிருந்து பெறப்படக்கூடிய பால் பார்த்தீங்கன்னா A2 வகையான பால். இதுல பார்த்தீங்கன்னா A2 பீட்டா கேசின் ஒரு பொருள் வந்து இருக்கு. இது நம் உடலுக்கும் எலும்புகளுக்கும் மிகவும் நல்லது. ஆனா மக்கள் பலரும் பயன்படுத்தக்கூடிய பாக்கெட் பால் எல்லாமே A1 வகை கலப்பின பசுக்களிலிருந்து பெறக்கூடிய பால். இந்த A1 வகை பால்ல பார்த்தீங்கன்னா A1 பீட்டா கேசின் ஒரு பொருள் வந்து அடங்கியிருக்கு. பாக்கெட் பாலை தொடர்ந்து அதிகம் பயன்படுத்தும் போது நீரிழிவு நோய், இதய நோய், ஆட்டிசம், ஜீரண உறுப்புகளில் பாதிப்பு போன்ற நோய்கள் ஏற்படுறதுக்கும் காரணமாக இருக்கிறது A1 வகை பால். ஸோ கூடுமான வரைக்கும் நாட்டு பசுக்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலை வாங்கி பயன்படுத்தலாம். அல்லது பாலுக்கு மாற்றாக தேங்காய் பால், பாதாம் பால், பருத்தி பால், ராகி பால் போன்றவற்றையும் வந்து பயன்படுத்துறது உடலுக்கு மிகவும் நல்லது. 5 உப்பு, ஒயிட் சால்ட். பெரும்பாலான வீடுகளில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையில் இருக்கக்கூடிய அயோடின் கலந்த தூள் போதான் வந்து பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த உப்பு ஆரோக்கியம் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய உப்பு மற்றும் பாறைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய ராக் சால்ட் போன்ற உப்புகளை பார்த்தீங்கன்னா நம் உடலுக்கு நன்மை தரக்கூடிய 84க்கும் அதிகமான தார்ச்சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கும். ஆனால் இந்த சுத்திகரிக்கப்பட்ட உப்புல பார்த்தீங்கன்னா வெறுமனே சோடியம் மற்றும் அயோடின் மட்டும்தான் கலந்திருக்கும். இந்த ஒயிட் சால்ட்டை அதிகம் பயன்படுத்தும் போது அது இரத்த கொதிப்பு போன்ற நோய்களையும் உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பை சுத்திகரிப்பு செய்யறதுக்கும் வெள்ளை வெள்ளைன்னு பளபளப்பாக மாற்றுவதற்கும் ஃபெரோசைனேடு போன்ற நச்சுக்களையும் வந்து பயன்படுத்துறாங்க. இது போன்ற வேதிப்பொருட்கள்னால கேன்சர் நோய் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஸோ சமைக்கும் உணவுகள்ல வெள்ளை வெள்ளைன்னு பளபளப்பா இருக்கக்கூடிய இந்த தூளுப்பை தவிர்த்து விட்டு மங்கலான கலர்ல இருக்கக்கூடிய கல்லுப்பையும் இந்துப்பையும் பயன்படுத்துறது உடலுக்கு ஆரோக்கியமானது. இந்த சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த கல்லுப்பையை வந்து பொடி செய்து பயன்படுத்தலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு 5 ஆபத்தான உணவுகள் என்ன, அதுக்கு மாற்றாக எந்தெந்த உணவுகளை புரிஞ்சுதான்? 5 ஆபத்தான உணவுகள் அப்படிதானா? என்னென்ன உணவுகள்? பால், சீனி, மைதா, ரீஃபைண்ட் ஆயில் இல்லையா? அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. வீட்டில் இந்த 5 உணவுகளையும் கலந்து சொல்லுவீங்க அப்படிதான் அம்மா கிட்ட சொல்வீங்களா? ஓகே, சொல்லுவீங்க. அடுத்து அஜினோமோட்டோ கேட்டீங்க இல்லையா? எப்படி இருக்கும், அதனால என்ன கஷ்டம் வரும்னு கேட்டீங்களா? அப்ப அதை வீடியோவா பார்ப்போம். சரியா? என்ன? ஆமா, பாக்கெட் பாலா? பாக்கெட் பால் நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கு என்னமோ உள்ள கொண்டு போங்க, அதை பேசுறாங்க. அது அம்மா கிட்ட டவுட் கேட்குறீங்க. சரியா? வீட்டு பால் காய்ச்சிக்கு என்னென்ன கொண்டு போகணும். ஓகே, காலி எடுத்து நடந்துருக்கு. டேய் சிச்சா, என்ன
என் கம்பெனி என்ன கேள்வி தெரியுமா? ஏன் அஜினோமோட்டோ என்பது ஒரு வகை வேதியியல் உப்பு. இது உணவு வகைகளில் அஜினோமோட்டோ என்பது ஒரு வகை வேதியியல் உப்பு. இது உணவு வகைகளுக்கு சுவையூட்ட பயன்படுகிறது. குறிப்பாக சீன வகை உணவுகளுக்கு இது முதலில் பயன்பட்டது. பின்னர் உலகெங்கும் அசைவ சைவ உணவுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதன் வேதியியல் பெயர் மோனோசோடியம் குளுட்டமேட். இதன் சுருக்கமாக MSG என்பார்கள். அஜினோமோட்டோ என்பது உணவு பொருளின் பெயர் அல்ல, அது உண்மையில் ஒரு நிறுவனத்தின் பெயராகும். முதலில் இந்த உப்பை தயாரித்து விற்பனை செய்த இந்த நிறுவனத்தின் பெயரே நாளடைவில் இந்த உப்புக்கும் வந்துவிட்டது. 1920ஆம் ஆண்டில் இந்த உப்பின் தேவை 20 டன்கள் தான். ஆனால் தற்போது இதன் தேவை 12 லட்சம் டன்களாக உயர்ந்துள்ளது. இந்த அஜினோமோட்டோ நூடுல்ஸ், அசைவ உணவுகள், பிரியாணி, சீன உணவுகள், உடனடி உணவுகள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுவதால் இதன் தேவை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இந்நிறுவனத்தின் தலைமையகம் டோக்கியோவில் உள்ளது. தற்போது கிட்டத்தட்ட 100 நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. இந்நிறுவனத்தின் வருவாய் ஆண்டுக்கு 12 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். ஆனால் இந்த வகை உப்பை தடை செய்ய வேண்டும் என்று உலகெங்கும் குரல் எழுந்து வருகிறது. இந்த அஜினோமோட்டோ சேர்க்கப்பட்ட உணவை அடிக்கடி உண்பவர்களுக்கு சிறுநீரக பாதிப்புகள், பெண்களுக்கு மலட்டுத்தன்மை போன்றவை வருவதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள். தொடக்க காலத்தில் இருந்து சீனர்கள் கடற்பாசிகளை உணவில் சேர்த்து வந்தார்கள். நம் உணவில் கருவேப்பிலை, கொத்தமல்லி பயன்படுத்துவது போல சீனர்கள் கடற்பாசியை அன்றாடம் பயன்படுத்தினார்கள். அப்போது உணவின் சுவை வித்தியாசமான முறையில் இருந்து வந்தது. லமினரியா ஜபோனிகா என்று பெயரிடப்பட்ட இந்த கடற்பாசியை ஆராய்ச்சி செய்த ஜப்பானிய பேராசிரியர் கிகுனே இகிடா கடற்பாசியிலிருந்து தனி சுவை கிடைக்க குளுக்கோமோட் என்ற வேதிப்பொருள் தான் காரணம் என்பதை 1908ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் தேதி கண்டறிந்தார். அந்த பொருளை தொடர்ந்து ஆய்வுகள் செய்து குளுட்டாமேட் என்பதை கடற்பாசியிலிருந்து தனியாக பிரித்தெடுக்கும் முறையை கண்டறிந்தார். தனது செல்வந்தரான நண்பரை கூட்டாளியாக்கி அஜினோமோட்டோ என்னும் இந்த கடற்பாசி உப்பு கம்பெனியை 1909இல் தொடங்கினார். அன்று தொடங்கிய இந்த அஜினோமோட்டோ வணிகம் உலகம் முழுக்க பெருக தொடங்கியது. இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு என எந்த உணவுகளின் தன்மையும் அஜினோமோட்டோவால் மாறுவதில்லை. இதன் மூலம் எந்த புது சுவையும் ஏற்படுவதில்லை என்பதை பல மேலை நாடுகளில் அறிஞர்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உமாமி என்ற புது சுவையை அஜினோமோட்டோ தருவதாக அந்நிறுவனத்தினர் சொல்லி வருகின்றனர். உண்மையில் நாக்கின் சுவை நரம்புகளை பாதித்து ஏதோ ஒரு சுவை இருப்பது போல மூளையை நம்ப வைக்கிறது இந்த அஜினோமோட்டோ. உணவில் கலக்கப்படும் அஜினோமோட்டோ உலகின் பல பகுதிகளில் தடை செய்யப்பட்டுள்ளது. பல மருத்துவ ஆராய்ச்சிகள் மனிதர்களுக்கு, அதிலும் குறிப்பாக குழந்தைகளுக்கு இது பலவித ஆபத்துகளை உருவாக்கும் என்று நிரூபித்துள்ளன. கருவுற்ற எலிகளுக்கு அஜினோமோட்டோ கலந்த உணவை தொடர்ந்து கொடுத்து வந்தால் அவற்றின் குட்டிகளுக்கு மூளை பகுதியில் உள்ள செல்கள் அளவில் சுருங்கி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அஜினோமோட்டோ கலந்த உணவுப் பொருட்களை அடிக்கடி சாப்பிடும் குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன் சுரப்பது வெகுவாக குறையும். இதனால் உடல் வளர்ச்சி தடைபட்டு உயரம் குறைகிறது. மேலும் இந்த வேதிப்பொருள் மூளையில் ஆர்க்வேட் நியூக்ளியஸ் என்னும் பகுதியை பாதிப்பதால் உடல் எடை தாறுமாறாக அதிகரிக்கும். மூளை மட்டுமின்றி இரைப்பை, சிறுகுடல், கல்லீரல் போன்ற உறுப்புகளில் அழற்சியையும் சிறு இரத்த கசிவையும் ஏற்படுத்துகிறது. இதனால் குழந்தைகளுக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாத வயிற்று வலி அடிக்கடி ஏற்படும். ஒவ்வாமை உள்ள ஒரு சிலருக்கு இந்த
இந்த வேதிப்பொருள் கலந்த உணவை சாப்பிட்ட சில நிமிடங்களிலேயே மார்பில் எரிச்சலும் மூச்சு திணறலும் ஏற்பட்டு உடல் வியர்க்க ஆரம்பித்துவிடும். இந்த நோய்க்குறிகளுக்கு சைனா உணவக நோய் என்று தனி பெயரே சூட்டப்பட்டுள்ளது. உணவுக்கு சுவையூட்ட என்று கண்டறியப்பட்ட இந்த அஜினோமோட்டோ பின்னர் மக்களுக்கே விஷமாகி போனது. இன்றும் சென்னையில் பல உணவகங்களில் இங்கு அஜினோமோட்டோ உபயோகிப்பதில்லை என்ற அறிவிப்பை காணலாம். சென்னை மாநகராட்சி இந்த பொருளுக்கு தடை விதித்துள்ளது. இன்னும் சுவைக்காக இதை சேர்ப்பதை பலரும் இன்னும் நிறுத்தவில்லை. அஜினோமோட்டோ கண்டறியப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. அஜினோமோட்டோ பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுட்டீங்க இல்லையா? இனி சாப்பிடலாமா அஜினோமோட்டோ? கலந்த உணவுகள் சாப்பிட கூடாது சரியா? நம்ம எல்லாம் போகிற நேரத்தில் ரொம்ப இடத்துல சின்ன சின்ன கடைகள் வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த கடைகளில் ரொம்ப கலர்ஃபுல்லாக சில ஃபுட்டெல்லாம் இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்குமா? ஒரே எண்ணெயில் போட்டு போவீங்களா? பெரிய பெரிய ஹோட்டலில் போகும்போதும் அங்கேயே ரொம்ப சிக்கன் எல்லாம் தந்தாங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. வீட்டில் ஆனால் மம்மி செய்து தரது என்ன இல்லை, ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லை, ரொம்ப டேஸ்டாக இல்லைன்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? இல்லையா? ஆமாவா? இல்லை. ரொம்ப சந்தோஷம். அப்படி சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, கடையில் ஹோட்டலில் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டாக இருக்குது, வீட்டில் இருக்கிறது சொல்லுவியா? சரி ஓகே, இனி சொல்லக்கூடாதுன்னு மம்மி செய்து தரதான் ரொம்ப ஆரோக்கியமான உணவு சரியா? அதில் எந்த கெமிக்கலும் சேரல, அஜினோமோட்டோ கலந்தது தான் நமக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கிறது மாதிரி என்ன சொல்லியிருக்கு, நாக்கு நரம்பு இது வழியா என்ன செய்யும், சுவை நரம்பு வழியா மூளைய நம்ப வைக்கும். இதுதான் டேஸ்ட், இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு நம்மளை என்ன செய்யும், நம்ப வைக்கும். ஓகேயா? அதனால கடையில் உள்ள ஃபுட்டை எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதுபோல ஜங்க் ஃபுட், இந்த குப்பை உணவுகளும் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. அடுத்தது நேச்சுரல் டயட்ல போயிடுவோமா? நேச்சுரல் டயட் சொல்லி தந்தேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி தந்தேன்? கேரட் இல்லையா? அப்போ கேரட் வந்து ஜூஸ் அடிச்சு கொஞ்சமா ஏலக்காய் துண்டு போட்டு கொஞ்சம் வேற என்ன சேர்க்க சொன்னேன்? தண்ணி இல்லைன்னு சொன்னா கருப்பு கட்டி. ஓகே, அதை மிக்ஸ் பண்ணி என்ன செய்யலாம், குடிக்கலாம். இல்லை கேரட் மட்டுமே அடிச்சு என்ன செய்யலாம், ஜூஸாக குடிக்கலாம். நம்ம வெளியில வேற என்னெல்லாம் சாப்பிடுவீங்க? ஜூஸ் மாசா சாப்பிடுவீங்களா? மில்க் ஷேக் நிறைய வெரைட்டியா வந்துருக்கு இல்லையா? அதுல இது ஒண்ணுமே இல்லை சரியா? அதுல வந்து சுகருக்காக ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க, கலரிங்காக ஒரு கெமிக்கல், டேஸ்ட்டுக்காக ஒண்ணு. இதே ஃபிளேவர், இப்போ மேங்கோ எடுத்து சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்குமோ அதே டேஸ்ட் தர கெமிக்கல் அத்தனையும் அதுல என்ன செய்வாங்க, ஆட் பண்ணி தருவாங்க. நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். அதனால என்ன செய்யணும், இந்த நேச்சுரல் டயட் அப்படியே என்ன செய்யலாம், வீட்டுல ஃபாலோ பண்ணி குடிச்சுக்கிடலாம். நீங்க விளையாட பார்க்கறத பத்தி நான் சொல்லுவேன், கொஞ்ச நேரம் கழிச்சு இதை வந்து பார்த்து என்ன செய்யணும், எனக்கு நான் கேட்கும் போது பதில் சொல்லுங்க. ஓகே, அதனால கவனமா கேளுங்க. ஓகே, பீட்ரூட் தெரியும் தானே? அம்மா சொல்லி தந்திருப்பாங்கல்ல, இதான் பீட்ரூட் கூட்டு சாப்பிட்டா என்ன செய்யும்? ரத்தம் ஊறும்னு சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க, நீ ரொம்ப கலர் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? இல்லையா? ரொம்ப பெருசா இருக்கும்னு சொன்னாங்களா? ஆமா, அப்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். பீட்ரூட் என்ன செய்யணும், கொஞ்சமா இதே மாதிரி தான் நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். பீட்ரூட் அடிச்சு சாறு எடுக்கும். ஓகே, நீங்க குடிச்சிருக்கீங்களா? ஓகே. அடுத்ததாக மூலிகை தேநீர் என்ன, அதிமதுரம், கொஞ்சமா ஏலக்காய், கொஞ்சம் என்னது சுக்கு மிளகு, திப்பிலி, இதெல்லாமே சேர்த்து பொடிச்சு வச்சுருப்பாங்க. இருமல் வந்துச்சுன்னா என்னது, கஷாயம் போட்டு தருவாங்களா? அந்த கஷாய பானையில் உள்ளதுதான். அதுல கொஞ்சமா என்ன செய்யிருப்பாங்க, இல்லை ஹனி சேர்த்துருப்பாங்க, இல்லைன்னு சொன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துருப்பாங்க. ஓகே, அதுதான் எனக்கு மூலிகை தேநீர். இயற்கை பானம் என்னது, கொஞ்சமா தண்ணியில் எலுமிச்சம்பழம் வெடிச்சு விட்டு கொஞ்சம்
சர்க்கரை மிக்ஸ் பண்ணி எடுத்தா அது இயற்கை பானம். சரியா? ரொம்ப வெயிலா இருக்கு, நான் தாக்கமா இருக்கு அப்படின்னு சொல்ற நேரம் வீட்டில் போன உடனே இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி குடிச்சோம்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி செம்பருத்தி சூப்பு. செம்பருத்தி எதுக்கு நல்லது? ஹைபிஸ்கஸ் எதுக்கு நல்லது? செம்பருத்தி ஹார்ட்டுக்கு நல்லதுன்னா செம்பருத்தி சர்பத் தான். செம்பருத்தி சர்பத் நேச்சுரலா ரெடி பண்ணனா ரொம்பவே நல்லது. சரியா? அது கடையில கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்சீங்கன்னா கண்டிப்பா அது கெமிக்கலா தான் இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, நீங்க இன்னைக்கு ஒரு செம்பருத்தி 5 செம்பருத்தி பூ கிடைச்சுன்னா அது தண்ணியில கொஞ்சமா கொதிக்க வச்சு தண்ணியில போட்டு பார்க்கும் போதே கலர் என்ன வரும்? இந்த கலர்ல மாறி வந்திருக்கும். அதுல லைட்டா லெமன் பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரெட் கலர்ல ரொம்ப ஆப்பிள் ஜூஸ் மாதிரி இருக்கும். அதுல கொஞ்சமா ஹனியோ சர்க்கரையோ போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சா நேச்சுரல் ஜூஸ், சூப்பர் ஜூஸ். ஓகே, அருகம்புல். அருகம்புல்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? சின்ன பார்த்துப்பீங்க இல்லையா? நம்ம வீட்டு முன்னாடி சின்னதா ஒரு புல் மாதிரி நிற்கும். அருகம்புல் சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த புல்ல என்ன செய்திருக்காங்க? ஜூஸ் மாதிரி போட்டுருக்காங்க, கொஞ்சம் லெமன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி. புதினா. புதினா கேள்விப்பட்டீங்களா? ஆமா, புதினா சட்னி எல்லாம் வச்சு தருவாங்களா? புதினா துவையல். அதே மாதிரி தான் புதினா வச்சு என்ன செய்திருக்கோம்? ஜூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ரெஜுவலா. ரெஜுவலாக்குன்னா என்னன்னு தெரியுமா? கோதுமை பால் மோர். சரியா? கோதுமையை முளைக்க வச்சு அதுல எடுக்கிற பால்ல இருந்து என்ன செய்திருக்காங்க? மோர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா சோத்து கத்தாழை. சோத்து கத்தாழை எதுக்கு நல்லது? ஃபேஸ்ல அப்ளை பண்ணுவீங்களா? சோத்து கத்தாழை ரொம்ப கூலிங்கா இருக்கு, ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சியா இருக்கும், சாப்பிடலாம், ரொம்பவே நல்லது. அதை ஜூஸ் ஃபார்ம்ல ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்னொன்று நெல்லி ஜூஸ். நெல்லி பார்த்துருக்கீங்களா? நெல்லிக்காய் சாப்பிடுவீங்களா? நெல்லிக்காயில என்ன இருக்கு? நெல்லிக்காயில என்ன இருக்கு? புளிப்பா. விட்டமின் சி. விட்டமின் சி நமக்கு இம்யூனிட்டி பவர்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தரும். சரியா? அதனால நெல்லிக்காய் அதிகமா சாப்பிடணும். இதே நெல்லிக்காயில என்ன செய்யறோம்? அடிச்சு ஜூஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, கேழ்வரகு. நம்ம சிறுதானியங்களும் அதிகமா சாப்பிடணும்னு சொல்றோம். இங்கே நமக்கு சொல்லி தந்தாங்கல்ல, சிறுதானியங்கள் நிறைய சாப்பிடணும். வீடியோஸ்ல பார்த்தோம் இல்லையா? அப்ப சிறுதானியங்கள் என்ன செய்திருக்காங்க? கேழ்வரகு. கேழ்வரகுனா என்ன? கேப்பங்கூழ்னு சொல்லுவாங்க இல்லையா? கேப்பங்கூழ். நம்ம பாட்டி தாத்தா அந்த கேப்பங்கூழை தான் ரொம்ப சாப்பிட்டாங்க. போனெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்தனா இருந்துச்சு இல்லையா? விழுந்த உடனே என்ன செய்யல? போனெல்லாம் உடையல. ஓகே, சரி, ஏதாவது பேசணுமா? கவனமா கேளுங்க. கொஸ்டின் கேட்பேன், கவனமா கேளுங்க. ஓகே, அப்ப கேழ்வரகு என்ன செய்திருக்கோம்? மாவு எடுத்து கலக்கி சர்க்கரை போட்டு கூழாக்கி வச்சிருக்கோம். இந்த மூணு ரெகுலரா நம்ம குடிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ்ல நம்மள மிச்ச ஆளே கிடையாது. ஓகே, ரொம்ப ஸ்ட்ரென்த், ரொம்ப உடலுக்கு வலிமை தரும், ஆற்றல் தரும். ஒரு வேலை செய்யறதுக்கு நமக்கு தேவையான அளவு ஆற்றலை தரும். கம்பங்கூழ் இருக்கு. கம்பங்கூழ் எப்படி செய்வோம்? கம்பங்கூழ் தெரியுமா? கம்பனா என்னன்னு தெரியாது. சரி, சொல்லி தரலாம். சரியா? கம்பு வாங்கி வச்சிருக்கேன். அப்போ அந்த கம்பங்கூழ் என்ன செய்வோம்? கூழ் மாதிரி காய்ச்சி வச்சிருக்கு. அது உடலுக்கு ரொம்பவே ஹெல்த்தி கொடுக்கும். ஓகே, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். ஓகே, அதை என்ன செய்யுங்க? செய்து சாப்பிடலாம். எள்ளு உருண்டை. எள்ளு கேள்விப்பட்டீங்களா? எள்ளு என்ன செய்வாங்க? இடிச்சு அதில் நாட்டு கருப்பட்டி சேர்த்து என்ன செய்வாங்க? பிடிச்சு வச்சிருப்பாங்க. ஓகே, அதை நீங்க ரெகுலராக பார்க்கலாம். ஓகேயா? எள்ளு உருண்டை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதை நீங்க என்ன செய்யலாம்? ரெகுலரா யூஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னாலும் நம்ம உடலுக்கு ரொம்பவே விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்கும். அயன் நிறைய இருக்கும், தைராய்டு நிறைய இருக்கும். நவதானிய உருண்டை கடையிலையும் கிடைக்கும். கடையில் கிடைக்கிற எள்ளையும் என்ன செய்யலாம்? வாங்கி சாப்பிடலாம். எள்ளு மிட்டாயின்னு சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாமே நல்லாவே சாப்பிடலாம். இது ஹெல்த் மிக்ஸ். ஹெல்த் மிக்ஸ்னா என்ன? நவதானிய உணவு. ஓகே, 9 வகை நவதானியங்கள் எல்லாம் சேர்த்து வறுத்து பொடிச்சு அதை என்ன செய்திருக்காங்க? மிக்ஸ் பண்ணி சர்க்கரையும் போட்டு உருட்டி ஒரு உருண்டாடி வச்சிருக்காங்க. இது ஹை புரோட்டீன் சத்து இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு, விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குதுல. நம்ம உடல் வளர்ச்சிக்கு ரொம்பவே ஏற்றது. சரியா? ரெகுலரா நம்ம அம்மாட்ட ஒரு பாக்கெட் ஹெல்த் மிக்ஸ் வாங்கி என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். இது என்ன தெரியுதா?
முளைவிட்ட பயிர் செருவேர் தானே? செருவேர். செருவேரை முளைக்க வச்சிருக்கு. அப்ப இந்த செருவேர் முளைச்சதை சாப்பிட்டா நமக்கு எப்படி இருக்கும்? 6 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி வைக்கணும். சரி, சாப்பிடுவீங்களா? ஓகே. சில வீடுகள்ல செய்து கொடுப்பாங்கம்மா. சாப்பிடுவீங்களா? சரி, ஓகே. அந்த முளைப்பயிரை சாப்பிடும் போது நமக்கு என்ன வரும்? எனர்ஜி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எந்த நோயும் நம்மளை என்ன செய்யாது, நெருக்காது. சரிதானா? அங்க என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. எப்படி இப்ப ஓகே? அர்ஜென்டா பிரேக்ல தம்பி வாரீங்களா ஃப்ரெண்ட்ல? வரலையா? சரி. செருபெயர். செருபெயர் உங்களுக்கு சொல்லி சொல்லிருப்பாங்க இல்லையா? சயின்ஸ் டீச்சர் சொல்லி தந்தாங்களா? செருபெயரை பேக வச்சா முளைக்குமா முளைக்காதா? முளைக்காது இல்லையா? பேக வைக்காம மண்ணுக்குள்ள ஓடி வச்சா முளைக்குமா? முளைக்கும். அப்படிதானே? தண்ணி ஊற போட்டு இப்படி வச்சாலே என்ன செய்யறோம்? முளைச்சிடும். அப்ப இது என்னது? ஒரு உயிர் ஆற்றல் நிறைந்த உணவு, ஒரு உயிருள்ள உணவு. சரியா? அப்ப இந்த உயிருள்ள உணவை நாம சாப்பிடும் போது நமக்கு என்ன இருக்கும்? உயிர் ஆக்க சக்தி நமக்கு அதிகமா